என்னோட ஒரு புத்தகம் ஒரு கல்லூரியில் சிலபஸ் ஆகிருக்கு. ஏற்புரைனா அவங்க பேசுனதை மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு உக்காந்துடணும், அப்படி எனக்கு மனசு வரல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், இன்றைக்கி பங்கேற்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சத்தியமாக நான் படிக்கும்போது பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன், எம்ஏ சோசியாலஜி, எம்ஃபில் சோசியாலஜி, பிஹெச்டி சோசியாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, இது எல்லாமே ஒரு 3 வந்து ரெகுலரில் படித்தேன். அப்படி உட்காந்துருக்கும் போதே நான் ஒரு 101 பரிசு வாங்கியிருக்கேன், பேச்சு போட்டியிலையும் கட்டுரை போட்டியிலையும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எங்களை இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. ஆனால் எங்களுடைய வாத்தியாரெல்லாம் பேச்சு போட்டிக்கும் எழுத்து போட்டிக்கும் எங்களை கம்பல் பண்ணி அனுப்புனாங்க. என்னை உருவாக்குனது வந்து உண்மையிலேயே என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களும் என்னோடய பெற்றோர்கள் தான். படிக்கும்போது டிகிரியை மட்டும் வாங்கிட்டு வேலைக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு இந்த மாதிரி நிகழ்வுக்கு வருகிற போது நம்மளும் புத்தகம் எழுதணும், நம்மளும் மேடையில் பேசணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு தான் கைதட்டணும். விளையாட்டுக்கு சொல்லலைங்க. நான் இந்த புத்தகம் நான் ஒரு 7 புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த புத்தகம் வந்து படிக்கிறதுக்காக எழுதலை. யாரும் இப்போ படிங்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா இப்போ யாருமே படிக்கிறதே இல்லை. காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னால் சிலபஸ் புக்கே வாங்க மாட்டேன்றாங்க சார், பிடிஎஃப்லேயே படிச்சிடுறாங்க, நாங்கள் எப்போ எதையுமே படிக்கிறதில்ல, புத்தகமாக ஐயையோ இதை யார் வீட்டில் வச்சுருப்பான்ற அளவுக்கு வந்துருச்சு. வேறு எதை வேணால் விற்றுடலாம், எதை வேணால் விற்றுடலாம். இந்த புத்தகத்தை எழுதி விற்கிற மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாது. நான் உண்மையிலேயே எங்கள் வீட்டில் ஒரு வாரம் சோறு போடல இந்த புத்தகம் எழுதுனதுக்கு. காசை